ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வித்யா ஸ்வீட் ஹோம். இன்றைக்கி வந்து மொறுன்னு ஒரு ரெசிபியும் காதுக்கு இதமான ஒரு பாடலும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம ரெசிபியை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சிப்ஸ் தான் போட போகிறோம். இப்போ லாக்டவுனால் கடையில் உருளைக்கிழங்கு சிப்ஸ் கிடைச்சாலும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓல்டு ஸ்டாக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ நம்மளே ஃப்ரெஷ்ஷாக கிறிஸ்பியாக பொட்டேட்டோ சிப்ஸ் செய்யலாம். நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராசஸ் இருக்கிற ரெசிபிஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஸோ நான் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நிறைய ப்ராசஸ் எல்லாம் இல்லாமல் இந்த உப்பு தண்ணியில் ஊற வச்சு அதை காய வச்சு எடுத்து அதுக்கப்புறமா சிப்ஸ் போடுறத விட டைரெக்டாக சீக்கிரமாக ப்ராசஸ் அதிகமாக இல்லாமல் சிப்ஸ் போடுறது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பீலர் யூஸ் பண்ணி உருளைக்கிழங்கையெல்லாம் வந்து நம்ம அதனோட ஸ்கின்னையெல்லாம் எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஸ்லைஸ் போடுறோம். உருளைக்கிழங்கு சிப்ஸில் ஒரு ட்ரிக்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்லைஸ் போடுறதுல தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் திக்கராக வந்து ஸ்லைஸ் போட்டிங்கன்னா அதுக்கு உள்ளே வந்து கிறிஸ்பியாக வேகாது, கொஞ்சம் வந்து சாஃப்டாக இருக்கும். அப்போ வந்து கிறிஸ்பியாக இருக்காது உங்களுக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸு. பட் எவ்வளோ வந்து அது தின்னாக இருக்கோ அவ்வளோ வந்து உங்களுக்கு கிறிஸ்பியான பொட்டேட்டோ சிப்ஸ் கிடைக்கும். ஸோ நான் இப்போ வந்து எல்லாத்தையுமே பீல் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது எல்லாமே பீல் பண்ணியாச்சு. பீல் பண்ண இதையெல்லாம் வந்து நான் வந்து ஒரு ஸ்லைசர் யூஸ் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். யூஸ்வலாக எல்லாத்து வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு ஸ்லைசர் இருக்கும். இப்போ நான் அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்லைஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற ஸ்லைசரில் தான் உங்களுக்கு வந்து நல்லா வரும். இப்போது நம்ம ஸ்லைஸ் போடும்போது பார்த்திங்கன்னா திக்கரான ஸ்லைஸ் தான் வருது. இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற இந்த ஸ்லைசரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக தான் வந்து ஸ்லைஸை வந்து விழுந்திருக்கு. இது என்ன ஆகும், உள்ளே வந்து உங்களுக்கு ஃப்ளஷியாகவும் கிறிஸ்பியாக வரதுக்கு சான்ஸே இல்லை. அதனால நான் இது வந்து இந்த ஸ்லைசர் வந்து நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக இங்கே தான் நம்ம வந்து ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீலர் வந்து எல்லாத்து வீட்லேயும் இருக்கும். இந்த பீலர் யூஸ் பண்ணி ஸ்லைஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக வந்து உங்களுக்கு ஸ்லைசஸ் கிடைக்கும். தின்னாக ஸ்லைஸ் இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக வரும். இதே வந்து உங்களுக்கு திக்காக இருக்கும்போது அவ்வளோவா கிறிஸ்பியாக வராது. தென் இதை வந்து நீங்கள் வந்து டீப் ஃப்ரை பண்ணி கடைசியாக சால்ட் அண்ட் உங்களுக்கு சில்லி பவுடர் வேணும்னு எடுத்துக்கலாம். நான் வந்து கிளாசிக் சால்ட் ஃப்ளேவர் தான் கொடுக்க போகிறேன். அதனால் உங்களுக்கு வந்து சால்ட் மட்டும் ஆட் பண்ணால் போதும். இந்த பீலர் பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து கோடாக இந்த மாதிரி வருது. ஸோ அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேஸ் நம்ம சாப்பிட்ற மாதிரி லேஸில் வந்து அந்த லைன்ஸாக இருக்கும் பார்த்தீங்களா, சேம் ஒரு லைன்ஸ் எஃபெக்டை வந்து நம்ம இதுலேயும் கொடுக்க முடியும். இந்த பீலரில் வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தது. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து பாட்டு பாடலாமா? கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, பொன்னான நெஞ்சையே பொன்னான கையால் பூ போல நீவவா, நான் காத்து நின்றேன் காலங்கள் தோறும் என் ஏக்கம் தீருமா, நான் பார்த்து நின்றேன் பொன்வானம் எங்கும் என் மின்னல் தோன்றுமா, தண்ணீராய் மேகம் தூரும் கண்ணீர் சேரும் கற்கண்டாய் மாறுமா, ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, பொன்னான நெஞ்சையே பொன்னான கையால் பூ போல நீவவா. இந்த பாட்டை உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த ரெசிபியும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். இன்னொரு நல்ல பாடலோடு சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.